எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் திருவனந்தபுரம் சத்யா ஸ்பெஷல் போலி. அது கூடவே சிம்பிளாக இருக்கிற ஒரு பால் பாயசத்தோட ரெசிபியும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதனாலே வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கு, கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக இங்கே 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ அளவு கடலைப்பருப்பில் பெரிய சைஸ் போலியாக இருந்தால் நமக்கு 30 போலி வரைக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 50 போலி வரைக்கும்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். அது நீங்கள் சைஸு பார்த்துட்டு உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் நல்லா கழுகி எடுத்ததுக்கப்புறம் குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க. ஊற வைக்க வேண்டியதில் அப்படியே குக்கரில் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் சேர்த்துருக்கு. தாராளமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம இது வேக வைக்கணும். நான் இப்போ இது அப்ராக்சிமேட் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றியிருக்கு. போலிக்கு நல்ல ஒரு மஞ்சள் கலர் தான் இருக்கும். அந்த ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கு. உங்களுக்கு வேணால் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும். அதிகமாக இருக்கிற தண்ணி வடிகட்டி தான் நம்ம இது எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். குக்கருக்குள்ளே போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தீ கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் 2 விசில் வந்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஏர் போனதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த கடலைப்பருப்பு கரெக்டான அளவுக்கு போலிக்கான அந்த கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கும். இல்லை அந்த டைமில் வேகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் ஒரு விசில் வேணால் வச்சுக்கலாம், இல்லை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கரெக்டாக 3 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் நான் எடுத்துருக்கேன். இதில் தண்ணியும் மிச்சம் இருக்குது. இந்த தண்ணி நம்ம வடிகட்டி எடுக்கணும். பாருங்கள், பருப்பு பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ஆனால் கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் ஒட்டையாக இருக்கிற பாத்திரமாக இருந்தால், இல்லை ஒரு அடுப்பு பாத்திரமாக இருந்தால் அதுக்குள்ளே பருப்பு போட்டு தண்ணி ஃபுல்லாக போகட்டும். பருப்பு வெந்தது பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி மாதிரி வெந்து போகக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. வெந்து போயிடுச்சு அப்படின்னா இது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். அப்போ நமக்கு உருண்டை பண்ண முடியாது. வேகாமல் இருந்தால் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா அரைச்செடுக்கவும் முடியாது. பார்த்து பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி போனதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு கடாயில் மாற்றிக்கோங்க. இனிப்புக்காக 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுது. நான் இப்போது இனிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக 100 கிராம் கம்மியாக தான் சேர்த்துருக்கு, 400 கிராம் தான் சேர்த்துருக்கு. நீங்கள் சேர்க்கும்போது 1/2 கிலோயே சேர்த்துக்கோங்க, கரெக்டான இனிப்பாக இருக்கும். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூடாகும்போது சர்க்கரை மெல்ட் ஆகி மறுபடியும் நம்ம பருப்பு கடலைப்பருப்பு இதே மாதிரி சுகர் சிரப்புக்குள்ளே ஆகிடும். நல்லா கொதிச்சு இதே மாதிரி சுகர் சிரப் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 நிமிஷம் நீங்கள் தீ அட்ஜஸ்ட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இல்லை இருந்தால் சுகர் சிரப் நம்ம பருப்புக்கு கொஞ்சம் மேலே நிற்கிற அளவு வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப வற்றி போகக்கூடாது. இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நட்மக் பவுடர், அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறது, ஜாதிக்காய் இருக்குல்ல, ஜாதிக்காய் பவுடர், அது சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கு. நீங்கள் 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும் போது இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சுகர் சிரப்பு. ரொம்ப அதிகமாகக்கூடாது, நம்ம பருப்போட லெவல்லிருந்து கொஞ்சம் மேலே நிற்கணும். ஆனால் ரொம்ப வற்றி போகக்கூடாது. வற்றி போயிடுச்சு அப்படின்னா நம்ம இது மிக்சியில் அரைக்கும் போது கரெக்டாக கிடைக்காது, மாவு மாதிரி கிடைக்காது, பவுடர் மாதிரி ஆகி போயிடும். அப்போ மறுபடியும் நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்கும் போதோட டேஸ்ட்டும் போயிடும். அதனால் சுகர் சிரப்பு கொஞ்சம் இதே மாதிரி தண்ணி மாதிரி நிற்கும் போதோட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வற்றி போகக்கூடாது. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது டீ ஆஃப் பண்ணிக்கோங்க. டீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் மிக்சியில் அரைச்செடுக்கணும். சுகர் சிரப்பு அரைக்கிறதுனால ஆறுறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு 2-3 ஐட்டம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்புக்கு 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு நான் இங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. கலருக்காக மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேசரி கலரில் இருக்கும் இல்லைங்களா, மஞ்சள் கலர், அது சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பிசையும் போது நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி கட்டியாக பிசையாமல்
கொஞ்சம் லூஸாக கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இது பிசைஞ்செடுக்கணும். நம்ம இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்ச அந்த பாத்திரத்திலே மாவு கொஞ்சம் அமர்த்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு நல்லா ஸ்ட்ரெச்சியாக சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். மாவுக்கு மேலே வரைக்கும் நிற்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பாத்திரம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாவுக்கு மேலே மாவு எண்ணெயில் ஃபுல்லாக அமங்கி நிற்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை இருந்தால் வெளியே தெரிகிற மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக காஞ்ச மாதிரி இருக்கும். அதனால எண்ணெயில் இதே மாதிரி ஃபுல்லாக மாவு அமங்கி நிற்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மினிமம் 1 மணி நேரமாவது இது எண்ணெயில் நல்லா ஊறி கிடைக்கணும். அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 2 மணி நேரமானாலும் 3 மணி நேரமானாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்குள்ளே இதுக்கான ஒரு சைட் டிஷ் இருக்குது. ஃபேமஸாக இருக்கிற ஒரு பால் பாயசம், அதுவும் கூட நமக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. குக்கருக்குள்ளே தான் நம்ம வைக்கிறது. 1 லிட்டர் அளவுக்கு பால், பசும்பால், அதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு பச்சை அரிசி கழுகி சேர்த்துக்கோங்க. இது 3 மட்டும் போதும். வேறு எதுவுமே வேறு எந்த இன்க்ரீடியனுமே இந்த பாயசத்தை நான் சேர்க்கறதில்ல. சர்க்கரை வந்து 200 கிராம் அளவுக்கு, 1 லிட்டர் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு, 100 கிராம் அளவுக்கு பச்சை அரிசி, அந்த ஒரு அளவில் தான் நான் சேர்த்துருக்கு. குக்கருக்குள்ளே இதே மாதிரி பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சுக்கோங்க. குக்கர் மூடினதுக்கப்புறம் வெயிட்டு போட்டுக்கலாம். வெயிட்டு போட்டுட்டு தீ வந்துட்டு கம்மி பண்ணி தான் வைக்கணும். தீ அதிகமாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிற தீயில் 25 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இந்த 25 நிமிஷத்துக்குள்ளே சில டைம் விசில் அடிக்கலாம். 1 விசில் 2 விசில் போகும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணி இது வந்துட்டு ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவுக்கு பாயசம் வெந்து கிடைக்கும். மெயினாக இருக்கிற ஒரு விஷயம், நம்ம இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி தான் செய்கிறது. அதுக்காக சின்ன குக்கர் எடுக்கக்கூடாது. 1 லிட்டர் அளவு பால் செய்கிறதுக்கு மினிமம் 5 லிட்டரோட குக்கர் தான் எடுக்கணும். 4 to 5 லிட்டர் அளவுக்கு இருக்கிற குக்கர் எடுத்துக்கோங்க. சின்ன குக்கர் எடுத்துருச்சு அப்படின்னா விசில் அடிக்கடி அடிச்சுட்டே இருக்கும். பால் ஃபுல்லாக வெளியே கொட்டிடும். பாயசம் வந்து கட்டியாகவும் போயிடும். அதனால நம்ம இப்போ ஊற்றின அந்த அளவுக்கு பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 லிட்டர் அளவுக்கு இருக்கிற பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு ஆறி இருக்குது. ரொம்ப நல்லா ஆற வேணும்ட்டு இல்லை. நம்ம இது மிக்சிக்குள்ளே போட்டு அரைக்க போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய மிக்சி வந்துட்டு பேனாசோனிக்கோட மிக்சி தான். இதில் இது நல்லா அரைச்செடுக்க முடியும். உங்களோட மிக்சியோட கெப்பாசிட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுட்டு இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்செடுத்துக்கோங்க. பழைய காலத்துலலாம் இது கல் தான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு அதே மாதிரி கல்லில் அரைக்கிறதா ஈஸியாக இருக்குது அப்படின்னா, வீட்டில் கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்படி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கட்டியாக ட்ரையாகி போகுது, சுகர் சிரப்போட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பால் ஊற்றிட்டு அந்த மாவு வந்து கரெக்டாக அரைச்செடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இதில் பருப்போட சின்ன சின்ன பீசஸ் தெரியக்கூடாது. நல்லா ஃபைனாகி தான் அரைச்செடுக்கணும். பாருங்கள், இது ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற லெமனோட சைஸுக்கு உருண்டை உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இது நம்ம ஃபில் பண்ணி விரிச்சு எடுத்துக்கலாம். போலி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். எண்ணெய்க்குள்ளே ஊற வச்சுருந்த மாவும் நல்லா சாஃப்டாக ரெடியாகி கிடச்சிருக்கு. இது நம்ம விரிச்சு எடுக்கிறதுக்காக மைதா மாவு யூஸ் பண்ணுறதில்ல, அரிசி மாவு தான் எடுத்து வச்சுருக்கு. இந்த எண்ணெயில் இருக்கிற இந்த மாவில் மைதா மாவு சேர்த்து நம்ம விரிச்சு எடுக்கும்போது மைதா மாவு போலியில் ஒட்டி நிற்கும். அது வந்து போலி இன்னும் கட்டியாக தெரியும் சாப்பிடும் போதெல்லாம். அரிசி மாவாக இருந்தால் சீக்கிரம் நமக்கு அது விட்டு போயிடும், அதில் ஒட்டி நிற்காது. அப்போ வந்து போலி சாஃப்டாக கிடச்சிடும். இப்போது இதே எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு தான் நான் மாவு முதல்ல எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த உருண்டை வச்சு அதுக்கு நடுவில் வச்சு 4 சைட்லையும் இதே மாதிரி எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. வெளியே அந்த உருண்டை தெரியக்கூடாது. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் நம்மளால் இப்படி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதா சேஃபாக இருக்கும். நமக்கு வந்து மாவு அதிகமாகவும் போகாது, பத்தாமையும் போகாது. இந்த மாதிரி முதல்லலாம் செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவில் 2 சைட்லும் இதே மாதிரி டிப் பண்ணதுக்கப்புறம் விரிச்சிக்கலாம்.
சப்பாத்தி மாவுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் விரிக்கிற மாதிரி நல்லா அமர்த்தி விரிக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு இதுதான் இந்த போலி. அதனால மெதுவாக தான் விரிக்கணும். பூரி சைஸில் இருக்கிற போலியும் இருக்குது, பெரிய சப்பாத்தி சைஸில் இருக்கிற போலியும் இருக்குது. சின்ன சின்ன உருண்டை பண்ணி எடுத்து விரிச்செடுத்தா உங்களுக்கு சின்ன சின்ன போலி பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய உருண்டையாக இருந்தால் பெரிய போலியும் பண்ணி எடுத்துக்கலாம். எது பிடிச்சிருக்குமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிற குவான்டிட்டியில் தான் செய்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கூடவே காமிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், இதுக்குள்ளே இந்த கடலைப்பருப்போட ஃபில்லிங் இருக்குது. ஃபில்லிங் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தான் விரிச்செடுத்துருக்கு. இன்னும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அந்த உருண்டை சைஸுக்கே நான் மாவு எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கையில் வச்சு மெதுவாக அமர்த்தி லைட்டாக அமர்த்தி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த உருண்டை எடுத்து நடுவில் வச்சு மாவு எல்லா சைட்லையும் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இது நம்ம செய்யும்போது கொஞ்ச நாள் இதே மாதிரி செய்யும்போது பழகிடும். அப்போ வந்து நமக்கு கரெக்டான மாவில் இது வந்து கரெக்டாக லாக் பண்ணி எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா மாவு வந்து பிச்சு வெளியே போட வேண்டியதில்லை. இப்போ வந்து முதல்ல நம்ம செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து 4 சைட்லையும் இதே மாதிரி எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து வெளியே எடுக்கும்போது அந்த உருண்டை வந்து கரெக்டான எல்லா இடமும் ஒரே மாதிரி மாவு கவராகி கிடச்சிடும். இதுக்கப்புறம் இதே மாதிரி அதிகமாக இருக்கிற மாவு வெளியே எடுத்து அமர்த்தி விரிச்சிக்கலாம். இந்த போலி அப்படின்னு சொல்கிறது இங்கே கேரளாவில் வந்து ட்ரிவாண்ட்ரத்து தான் இது அவைலபிளாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்கிறது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கே போலி வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் ஸ்பெஷல் தான். அங்கே ஹோட்டலில் போனாலும் சத்திக்கெல்லாம் இது வந்து ஒரு மெயினாக இருக்கிற ஐட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் நான் போலி பார்த்துருக்கு. ஆனால் அங்கே செய்கிற விதம் வந்து வித்தியாசமாக இருக்குது. இங்கேயும் செய்கிற விதம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒன்று தான் போலி. எனக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு டிஷ்ஷு தான் இது. பாருங்கள், இது இப்போ நல்லா விரித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நல்லா மாவு ஒட்டி நிற்கும் இல்லைங்களா? கொஞ்சம் அதிகமாக மாவு தேய்ச்சி விரிச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாமல் இருக்கும். இந்த அதிகமாக இருக்கிற மாவு வந்து நீட்டாக இருக்கிற ஒரு துணி வச்சு இதே மாதிரி சாஃப்டாக தொடச்சி விட்டுக்கோங்க. அமர்த்திருச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது, கட் ஆகிடும். அதனால ரொம்ப சாஃப்டாக இதில் ஒட்டி இருக்கிற மாவு வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் துடைக்கும்போது என்னோடய கை தெரியாமல் பட்டுட்டு பாருங்கள் ஒரு ஓட்டை வந்துடுச்சு நடுவில். இந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக விரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இது நெய் தடவி விட்டு தான் வேக வைக்கிறது. இதில் நிறைய இந்த மாதிரி மாவு ஒட்டி இருந்தால் நெய் எல்லாம் அந்த மாவில் ஒட்டி நிற்கும், இந்த போலியில் ஒட்டாது. அதனால தான் முதல்ல மாவு எக்ஸ்ட்ரா இருக்கிறத தொடச்சி எடுத்துருக்கு. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். தோசை மாவு நல்லா தோசை மாவில் தோசை பேன் வந்துட்டு நல்லா சூடாக இருக்குது. சூடானதுக்கப்புறம் போலி அதுக்கு மேலே போட்டு ஒரு சைடு வந்து சூடாக இருக்கும்போது பாருங்கள் ஓரமாக இருக்கிறது வந்து லைட்டாக இதே மாதிரி மேலே பொங்கி வருது இல்லைங்களா? அப்போ வந்து இது திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் மேலே அந்த சூடான இடத்துல இதே மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் தான் போலியில் இதே மாதிரி சேர்க்கணும். ஆயில் சேர்த்தா டேஸ்ட் இருக்காது. நெய் நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நெய் தடவி விட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கோல்டன் ஸ்பாட்டு அங்கே இங்கே மாதிரி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம இது எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால அந்த மேலே இருக்கிற லைட்டாக இருக்கிற மைதாவோட கோட்டிங் மட்டும் வெந்தால் போதும். அது சீக்கிரம் வெந்துடும். மீடியம் ஹை ஃப்ளேமிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம போலி வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதோட ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சைட் டிஷ் போலின்னு சொன்னாலே அது கூட பால் பாயசம் இருக்குது. ஸோ நம்ம பால் பாயசம் முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. பாருங்கள், இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் போலிக்கான பால் பாயசம். ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போகக்கூடாது. இனி இதில் நெய் எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல, கேஷ்யூ நட் சேர்க்கறதில்ல, அதே மாதிரி ஏலக்காய் பவுடரும் தேவையில்லை. அது மட்டும் போதும். இந்த ஒரு பாயசத்துக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். போலி நம்ம சாப்பிட்றது இந்த மாதிரி தான். ஒரு போலி எடுத்து வச்சு மடித்து வைக்கணும். சில சத்தியிலெல்லாம் மடித்து தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இதே மாதிரி நம்ம பால் பாயசம் ஊற்றி 2மே சேர்த்து பிசைஞ்சு தான் சாப்பிட்றது. இதுதான் இதோட காம்பினேஷன். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தான்ட்டு இல்லை, ஸ்வீட் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு ரெசிபியும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.